முதலில் மேசராசி. மேசராசிக்கு 5ஆம் இடத்திற்கு கேது பகவான் வருகிறார். 11ஆம் இடத்திற்கு ராகு பகவான் வருகிறார். 11ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு பகவானால் சகலவிதமான லாபங்களும், வெளிநாட்டு லாபங்களும், தந்தை வழி தொடர்பு மூலமான லாபங்களும், அனைத்து விதமான லாபங்களும், தொழில் மூலமான லாபங்களும் எல்லாம் கிடைக்கப்பெறும். அவைகள் வலுவாக கிடைப்பதற்கு அவர்கள் ராகு பகவானின் காயத்ரி மந்திரத்தை சொல்லி வர வேண்டும். அதே சமயத்தில் 5ஆம் இடத்திற்கு கேது பகவான் வருவதால் மனதில் தடுமாற்றமும், ஏனால் 5ஆம் இடம் புத்திஸ்தானம், புத்தி தடுமாறுதலும், பிள்ளைகளினுடைய நலனில் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களும் தோன்றுகின்றன. அப்போ அதற்கு அவர்கள் சொல்ல வேண்டிய, மேசராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன? முதல்ல ராகு காயத்ரியையும் கேது காயத்ரியையும் சொல்லணும். ராகு காயத்ரி ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயாத். ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயாத். நாகக்கொடியை கையில் வைத்திருப்பவனே, தாமரை மலரில் கையில் வைத்திருப்பவனே, ராகு பகவானே, உன்னை வணங்குகிறோம், எங்களை காத்து அருள் புரிவீராக. இது ராகு பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம். அடுத்து கேது பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம். ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரஜோதயாத். குதிரை கொடியை கையில் வைத்திருப்பவனே, சூலகஸ்தாய தீமகி சூலத்தை கையில் ஏந்தி இருப்பவனே, கேது என்ற நாமத்தை உடையவனே, உம்மை போற்றி வணங்குகிறோம், எம்மை காத்து அருள் புரிவீராக. அடுத்த 5ஆம் இடத்திற்கு வருகிறது கேது பகவான். அது புத்தி தடுமாற்றத்தை கொடுக்கும் என்பதால் காரகனாகிய சந்திரனை வழிபாடு செய்ய வேண்டும். சந்திரனுக்குரிய காயத்ரி மந்திரம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரஜோதயாத். தாமரை கொடியை கையில் வைத்திருப்பவனே, தங்க நிறம் உடையவனே, சந்திர பகவானே, உம்மை வணங்குகிறோம், எங்களை காத்து அருள் புரிவீராக. இது புத்தி தடுமாற்றத்தை நீக்கக்கூடிய சந்திரனுக்குரிய மந்திரம். மனோவலிமை கூடும். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரஜோதயாத். அதன் பிறகு 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய கேது பகவானால் பிள்ளைகளினுடைய நலம் பாதிக்கப்படும் என்பதால் பிள்ளைகளுக்குரிய கிரகமாகிய குரு பகவானின் காயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டும். அவன்தான் புத்திரகாரகன். தேவாச்சாரிய வித்மகே ஓம் தேவாச்சாரிய வித்மகே ஞானப்பிரதாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத். ஓம் தேவாச்சாரிய வித்மகே ஞானப்பிரதாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத். என்ன அற்புதமான மந்திரம் பாருங்கள். தேவர்களின் குருவாக இருக்கக்கூடியவனே தேவாச்சாரிய வித்மகே, தேவர்களின் குருவாக இருப்பவனே தேவாச்சாரிய வித்மகே, ஞானப்பிரதாய தீமகி ஞான வடிவாக இருக்கக்கூடியவனே, தன்னோ குரு பிரஜோதயாத் குரு என்ற நாமத்தை உடையவனே, உம்மை போற்றி வணங்குகிறோம், எம்மை காத்து அருள் புரிவீராக. அப்போ நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம், பிள்ளைகளின் நலம் பொருட்டு இந்த குரு காயத்ரி மந்திரம், மனோ வலிமையை அறிவதற்கு சந்திர காயத்ரி மந்திரம், பிறகு ராகுனுடைய காயத்ரி மந்திரம், கேதுனுடைய காயத்ரி மந்திரம். இந்த மந்திரங்களை எல்லாம் நீங்கள் சொல்லி உச்சாரணம் செய்து வர வேண்டும். பாராயணம் செய்து வந்தால் மிக நல்லது. தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் சொல்லி வந்தால் இந்த ராகு கேது பயிற்சியினால் நீங்கள் நற்பலனை மட்டுமே அனுபவிக்க முடியும். எந்த கஷ்டங்களையும் எண்ணி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.